ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு கீபோர்டை தான் மேக் பண்ண போறோம். அதாவது கீபோர்டான்னு கேட்டா நார்மலா யூசருக்கு வந்து அது கீபோர்டு தான். ஆனா நமக்கு என்னன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பைவேர். இது என்ன பண்ணும்னா, நார்மலா யூசரை பொறுத்த வரைக்கும் எப்படி கீபோர்ட்ல டைப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டைப் பண்ண முடியும். ஆனா நமக்கு வந்து மொபைலோட ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னென்ன கண்ட்ரோல் கிடைச்சிருக்குன்னு நான் இங்க ஷோ பண்றேன். என்னால கால் லாக்ஸ் வந்து தெளிவாவே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேமரா வந்து தெளிவா ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஸ்டா வந்து நல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்ஸ்டால வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, யார்கிட்ட என்ன சேட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே என்னால் தெளிவா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு வந்து இன்ஸ்டாக்கு எடுத்து கொடுக்குது. அதுக்கு அடுத்ததான் வாட்ஸ்அப்பே என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. வாட்ஸ்அப்ல வந்து நான் லாகின் பண்ணல, அதனால வந்து எனக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு. இன்கேஸ் நான் வந்து வாட்ஸ்அப்ல லாகின் ஆயிருந்தேன்னா அவங்களோட சேட்டை தெளிவா பார்க்க முடியும், அவங்களோட கால் ஹிஸ்டரிஸை பார்க்க முடியும், அவங்களோட சேட்ல ஏதாவது டெலிட் ஃபார் கொடுக்கணும் அதையும் கொடுக்க முடியும், இல்லை எடிட் பண்ணதுனாலும் அதையும் என்னால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இதுக்கும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கண்டினியூவா ஆக்சஸ் பண்ண முடியும். ஏதாவது புதுசா ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல்லாவே பவர்ஃபுல்லான கனெக்ஷனை எடுத்து கொடுக்கும். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி எத்திக்கல் ஹேக்கிங் சீரியஸ் போடையில உங்களுக்கு கரெக்டா வரும். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுங்கிற லைவா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த டெர்மினலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஏபிகே கீபோர்டு வேணும். அந்த ஏபிகே கீபோர்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல நீங்க எந்த ஏபிகே கீபோர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நமக்கு மேட்டர் கிடையாது. ஆனா சும்மா டெம்ப்ளேட்டுக்காக நமக்கு வந்து ஒரு கீபோர்டு வேணும். அதை தான் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போறோம். ஏபிகேன்னு சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்ததும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இந்த வெப்சைட்குள்ள நீங்க எது டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அதை ஈஸியாவே இன்ஜெக்டபிளா மாற்ற முடியும். அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீபோர்டை எடுத்துக்கிறேன். இங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ங்கிற மாதிரிலாம் காட்டும், அதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க வேணாம். இங்க சும்மா நீங்க டவுன்லோட் கொடுங்க. இந்த மாதிரி ஆட் வரும். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோடிங்கான ஆப்ஷன் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும், லோட் ஆயிட்டு இருக்கும். இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மேல பாத்தீங்கன்னா தெரியும் கனெக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கும். இங்கேயும் கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிட்டதுனால நான் வந்து இதை திரும்ப டவுன்லோட் பண்ண போறதுல இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபயர் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க. நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிருங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்குள்ள நம்ம பேரோட இன்ஜெக்ட் பண்ண போறோம். அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். MSF venom அப்படிங்கிறத டைப் பண்ணி இந்த கமாண்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா MSF venom இந்த எக்ஸுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த பேரோட இந்த ஆப் குள்ள ஹைடு பண்ணி வை, அந்த ஆப் மட்டும் தான் வெளியே தெரியணும், என்னோட பேரோட தெரியவே கூடாது, பக்கா ஹைட்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம். இப்போ நான் வந்து அந்த ஆப் எங்க இருக்கு, இது வந்து நான் பேரோட ஹைட் பண்றேன்னு சொல்லிட்டு எந்த ஆப்ங்கிறத நீ சொல்லு, அது எங்க இருக்குங்கிறதே சொல்லிடுவோம் உன்னோட சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் /home காலி அதுக்கப்புறம் நல்லு, அதுக்குள்ளதான் வந்து இந்த இடத்துல அந்த ஏபிகே ஃபைல் இருக்கு, இது கூட தான் நீ வந்து எனக்கு இன்ஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சரி ஓகே, நீ இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேரோன்னு சொல்லிட்டு அது எந்த டிவைஸை ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்கும். அதனால என்ன பண்ணிட்டேன், ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு ஆக்சஸ் வேணும், ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து மெட்ரோபிட்டோட எனக்கு கனெக்ஷன் எடுத்துக்கூட அது வந்து ரிவர்ஸ் HTTPSல இருக்கணும் எனக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் இதெல்லாத்தையும் கனெக்ஷன் எடுத்துட்டு நான் ஏபிகாவும் மாறிட்டேன், அதை நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கும். அது என்னோட சிஸ்டம்க்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சிஸ்டமோட ஐபி நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல என் சிஸ்டம் ஐபி கொடுத்துட்டு நீங்க வந்து உங்க சிஸ்டமோட ஐபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் அந்த ஐபி வழியா தான் நடக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் நீங்க மாத்த வேணாம், ஆனா இந்த ஐபி வந்து நீங்க மாத்தி தான் ஆகணும். உங்க ஐபி கொடுக்கறதுனா கரெக்டா ஒர்க் ஆகாது. இப்போ இதெல்லாத்தையும் எனக்கு கிரியேட் பண்ணிட்டப்பா அவுட்புட் இந்த -ஓக்கு வந்து அவுட்புட் மீனிங், இந்த அவுட்புட்டை நான் எங்க சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்கும். அவுட்புட் எங்க சேவ் பண்ணணும், அதே ஃபோல்டர்ல நல்லு ஹோம் நல்ல பேலோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல இந்த நேம்ல எனக்கு கிரியேட் பண்ணிடு, நேம மாத்தாத அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் என்டர் பண்ண போறது கிடையாது. அந்த கிரியேட் பண்ண ஃபைலை இப்போ நான் காட்டுறேன். கைஸ் ஒன்னு முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டைம் ஒரு நேம்ல பேலோட கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே நேம்ல திரும்ப திரும்ப நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகும், அப்படி ஆச்சுன்னா கிராஷ் ஆயிரும், அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டா ரன் ஆகாது. இப்போ நான் வந்து இதை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு நான் அந்த பேலோட தெளிவா காட்டுறேன் அப்படிங்கிறது. வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே, இதை வந்து எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை எதுக்குள்ள சேவ் பண்ணியிருந்தோம், பேலோட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள. அந்த பேலோட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள எப்படி போகணும்னா சிடி கமாண்ட் வச்சு தான் போக முடியும். சிடிக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால இப்போ வந்து நான் இந்த டைரக்டரிக்குள்ள சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் வந்து என்ன மாத்திருச்சு, சிடின்னு கொடுத்து இந்த டைரக்டரிக்குள்ள என்ன மாத்திருச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், LSங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்கலாம். LSங்கிறதுக்கு என்ன மீனிங்னா லிஸ்ட், இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத எனக்கு காட்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுவும் எனக்கு வந்து காமிச்சிச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைல் வந்து
வந்து இங்க இருக்கு பாருங்க, ஏபிகே இன்ஜெக்ட் பண்ண ஃபைல் வந்து இங்க இருக்கு. இப்போ இதை நம்ம வந்து மொபைல் டிவைஸ்க்கு அனுப்பிடுவோம். அனுப்புனதுக்கு அப்புறம் அது எனக்கு எல்லா ஆக்சஸையும் எடுத்து வச்சிருக்கும். எடுத்து வச்சு இது தரக்கூடிய அவுட்புட்டை நான் என் சிஸ்டம் வழியா பாக்கணும்ல, அதுக்கு நமக்கு வந்து ஒரு மானிட்டர் தேவை. அந்த மானிட்டர் தான் நம்ம வந்து இப்ப செட்டப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது கூட ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிப்போம். அந்த ஸ்கிரிப்ட் நான் ஷோ பண்ணிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பைவேர் மாதிரி ரியாக்ட் ஆகும். இது வந்து ஒரு ராட் ஃபைல். இது என்ன பண்ணுன்னா மொபைல் வந்து கூகுள் பிளே ப்ரொடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் வால்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்லா காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு கனெக்ஷன் எடுத்து கொடுப்போம் மெட்டர்பிரேட்டருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி இதுதான் வந்து அந்த பேரோட ஹைட் பண்ணி வச்சுக்கும் பத்திரமா. மொபைல்குள்ள போய் ஒரு சேஃபான பிளேஸ்ல செட்டில் பண்ணிட்டு அதை ஹைட் பண்றதுக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் லாஸ்டா சொல்றேன் அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மானிட்டர் செட் பண்ணிடலாம். மானிட்டர் வந்து MSF கன்சோல்னு கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் ஆகும். அதாவது இதுனா இதோட சப்போர்ட் ஃபைல்ஸ்ல எல்லாம் கரெக்டா இருக்காங்க செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் எடுத்து கொடுக்கும். ஒவ்வொரு டைம் நீங்க டூல ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பேனர்ஸ் வரும். அதனால அது எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்கோனா அது நார்மல் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மல்டி ஹேண்டலர் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஏன் மல்டி ஹேண்டலரா ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா, 2 டிவைஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஒன்னு ஆண்ட்ராய்டு டிவைஸையும் கண்ட்ரோல் பண்ண போறோம், நம்ம லேப்பையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா லேப் வழியா தான் நம்ம அது வருது அவுட்புட் எல்லாமே. அதனால லேப்பும் கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல மல்டி ஹேண்டலரை யூஸ் பண்றோம். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மல்டி ஹேண்டலர் செட் ஆயிருச்சு. நீ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உனக்கு வந்து இதெல்லாமே கரெக்டா இதுல என்னென்ன கொடுக்குறியோ அது எல்லாத்தையும் நான் ரன் பண்றேன்னு சொல்லி ரெடியா கேட்கும். நான் என்ன கொடுக்க போறேன்னா எந்த டிவைஸ்க்கு நீ கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு டிவைஸ் என் லேப்னு தெரிஞ்சிச்சு, என்னோட OS காலையில நெக்ஸ்ட்ங்கிறது தெரிஞ்சிச்சு, இன்னொரு OS என்னங்கிறது இதுக்கு தெரியணும்ல. அதை தான் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் நீ கிரியேட் ஆகணும், அது வந்து மெட்டர்பிரிட்டர் கனெக்ஷனா இருக்கணும், ரிவர்ஸ் TCP வழியா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல HTTPS கொடுத்தோம், இங்கே ரிவர்ஸ் TCP கொடுக்கணும்னா கனெக்ஷன் அப்பதான் எனக்கு வந்து ப்ராப்பர் ஸ்டேபிள் இருக்கும். அதனால நான் வந்து இந்த இடத்துல TCP கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னா எந்த சிஸ்டமுக்கு நான் அனுப்பணும். ஓகேப்பா, நீங்க வந்து சொல்லிட்ட எனக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் எடுத்து கூட மல்டி ஹேண்டலா செட் பண்ணிட்டேன், நான் யாருக்கு வந்து இந்த அவுட்புட்டா அனுப்புறது, எடுத்த கனெக்ஷன் நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு தான் என் சிஸ்டமோட ஐபியை நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க இந்த இடத்துல உங்க சிஸ்டமோட ஐபி கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஐபி நீ கொடுத்துட்ட, இதோட டோர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும். அந்த டோர் நம்பர் தான் நம்ம வந்து போர்ட் நம்பர்னு சொல்லுவோம். இந்த போர்ட் நம்பர் நீங்க கொடுத்துக்கோங்க, வேற எந்த போர்ட் நம்பர் கொடுக்காதீங்க, ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஸோ இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாமே செட் பண்ணிட்டு இப்போ நீ ரெடியா இருக்க, நீ எல்லாத்தையும் லான்ச் பண்ணி உங்க ப்ராசஸ்ட ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற சொல்ல போறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற இந்த கமெண்டை கொடுக்குறோம். இப்போ நீங்க வந்து இந்த ரிவர்ஸ் TCP கனெக்ஷன் ஸ்டார்ட்னு வந்ததுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாப்பப் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் TCP கனெக்ஷன் ஸ்டார்ட் தான் இருக்கு, அப்படி இருக்கல எப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி பாப்பப் ஆச்சு அப்படிங்கிற நான் சொல்ற. வெயிட் பண்ணுங்க, இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எப்படி டக்குன்னு பாப்பப் ஆச்சு. எப்பவுமே வந்து நம்ம டர்மினல்ல தான் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிராஃபிக் கனெக்ஷன் வேணுமா இல்லைங்கிறது இருக்கும். கிராஃபிக் கனெக்ஷனும் பெருசா கிடைக்காது அவ்வளவு சில டைம்ஸ்லாம் வந்து. அப்படிங்கிற எப்படி இந்த இடத்துல எனக்கு கிராஃபிக்கல் கனெக்ஷன் கிடைச்சதுன்னா அதைத்தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேபிளா ஒரு இதுல வச்சு கொடுத்துரும். அது வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃபிக்கல் கனெக்ஷன் கிடைச்சிரும். கிராஃபிக்கல் கனெக்ஷன் கிடைச்சதுமே நம்மளால எல்லா ஆக்சஸுமே தெளிவா இங்க இருந்தே நம்மளால பண்ண முடியும். விக்டிம்க்கு வந்து நார்மலா தான் மொபைல் இருக்கும். இங்க நம்ம ஸ்க்ரோல் பண்றது இது எதுவுமே வந்து அவங்க மொபைலுக்கு தெரியாது. ஆனா நமக்கு வந்து இந்த இடத்துல பெர்ஃபெக்டான கனெக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். கைஸ், இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து மெம்பர்ஷிப்ல இந்த ஸ்கிரிப்டை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டையும் நான் வந்து ஃபுல்லாவே அதில் ஷோ பண்றேன். இப்போ நம்ம மெம்பர்ஷிப்ல என்ன மெம்பர்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து பென்டெஸ்ட் L1 வந்து ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். அதோட காஸ்ட் வந்து 319 இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம்னா எத்திக்கல் ஹேக்கிங் இன்னும் டீப்பா நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி எப்படி மொபைலை காம்ப்ரமைஸ் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃப்ரெஷர் வந்து பென்டெஸ்ட் ரோல்ல ஜாப் கெட் பண்றது, அதுக்கு எப்படி நான் ரெஸ்யூம் ரெடி பண்றது, எந்த கம்பெனிலாம் ஜாப் அப்ளை பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல நீங்க பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாவே சொல்றேன். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இந்த இடத்துல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுத்துறேன், null_cy. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு பர்சனலா ஏதாவது இன்னும் டவுட் இருக்கு எத்திக்கல் ஹேக்கிங்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஐடிக்கு DM பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் வந்து மேக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.